ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஹோம்மேட் பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் ஹோம்மேடாக பண்ணோம் இல்லையா, அந்த பெயிண்ட்டை வச்சு உங்களுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். அதில் வந்து ஒரு பிக்சர் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த பெயிண்ட்டை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தது. செய்கிற மெத்தடுமே ஈஸி தான். இதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதை மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்லியிருந்தாங்க. யார் அவங்க அப்படின்னா, நிசானா அப்படிங்கிறவங்க சொல்லியிருந்தாங்க, ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்களும் சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேத்துக்குமே நான் ஹாய் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ஹாய் சொல்லிக்கிறேன். வேறு குட்டீஸ் யாருக்காவது ஹாய் சொல்லணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரை வந்து நீங்கள் அனுப்புங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்கள் பேரை சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 மெத்தடில் வந்து ஹோம்மேட் பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த மெத்தடில் பொருட்கள்லாம் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ண முடியுமானா, ரொம்ப நாள் வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்புறமா பாட்டில்லையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பாட்டில் கிராஃப்ட்டுக்கு வந்து இந்த பெயிண்ட் வந்து சரியாக செட் ஆகாது. கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு செட் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி கிளாத் பெயிண்டிங், பேப்பரில் ஏதாவது பெயிண்டிங் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ண பெயிண்ட்டை வச்சு அழகாக சூப்பராக ஒரு ஃப்ளார் பெயிண்டிங் பண்ணி முடித்தாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பெயிண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப்க்கெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, அந்த ட்ரே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பாடி லோஷன் வந்து எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எந்த லோஷன் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்பெரியான லோஷன் தான் நான் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் மைதா மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ட்ரே இருக்கு இல்லையா, ஐஸ் க்யூப் ட்ரே, அதில் வந்து ஒவ்வொரு க்யூப்லேயுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் நான் இன்றைக்கி ஹிமாலயா பேபி பவுடர் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பவுடர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த 3யுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லிக்விடாக இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதையுமே நம்ம அந்த ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம எல்லா பேஸுமே ரெடி பண்ணியாச்சு. இதில் ஃபுல்லாக நம்ம கலர் ஆட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு டர்மரிக் பவுடர் எடுத்துருக்கிறேன், மஞ்சள் தூள். இதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அந்தளவு கலர் வந்து அங்கங்கே நின்றும் திட்டா. ஸோ அதனால் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த லோஷன் போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படியே நல்லா எல்லோ கலர் கிடைக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் பெயிண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட்டு ரெட் கலர் பண்ணுறதுக்காக நான் வந்து குங்கும பவுடர் எடுத்திருக்கேன். அதுலேயுமே கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மைதா மாவு ப்ளஸ் வாட்டர், அந்த இதோட இதை வந்து நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் வந்து கிடச்சிரும். இந்த ரெட் கலருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலரில் ஒரு 4 கலர் 5 கலர் அந்த மாதிரி நிறையா கிடைக்கும், லிக்யூடாகவும் கிடைக்கும். அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குங்கும பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உஜாலா சொட்டு நீலம்னு சொல்லுவாங்க, அது நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளூ இங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் அந்த பேஸில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வயலட் கலரில் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த மாதிரி புதினா இலை எடுத்திருக்கேன், மின்ட் லீவ்ஸ். இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதோட சாறு மட்டும் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ட்ராப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரீன் கலரில் கிடைக்கும். ஒரு மாதிரி திக்கு க்ரீன் கலர் கிடையாது, அது ஒரு மாதிரி பாசி பயிரெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கலர் வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த லீஃப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வேறு எந்த க்ரீன் கலரில் இருக்கிற எந்த லீஃப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாமல் நீங்கள் மிக்சியில் போட்டு ஃபில்டர் பண்ணும்போது உங்கள் கலர் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் கிடைக்கும். இப்போ நம்ம க்ரீன் கலர் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பிங்க் கலருக்காக பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதை நல்லா மிக்சியில் அடித்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பிங்க் கலர் கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வேணும்னா நீங்கள் கேரட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுட் கலர் யூஸ் பண்ணாமல் வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் அதில் உள்ள எக்ஸ்ட்ராக்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிங்க் கலரில் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கலர் கிடைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி காஃபி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலர் கிடைக்கும். காஃபி பவுடர் அப்புறமா டர்மரிக் பவுடர் அதெல்லாம் பெயிண்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா அதோட கலந்து கலர் வந்து நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக எல்லோ கலர் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரெட் கலர் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் என்ன கலர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து கிடைக்கும். 2 கலர் மிக்ஸ் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லோ ப்ளஸ் ரெட் கலக்கும்போது நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கலரையும் மாற்றி மாற்றி பண்ணும்போது வித்தியாசமாக நம்மளுக்கு ஒரு கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரெட் கலர் எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறமா வயலட் கலர் இருக்கு இல்லையா, அதுவுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டும் போது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வயலட் கலர் ஆட் பண்ணேன். அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து லாவெண்டர் கலர் வந்து கிடச்சிது. இப்போ நம்ம ஈஸியாக லாவெண்டர் கலர் வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 கலரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது புதுசாக ஒரு கலர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் எடுத்து அதை லைட்டாக தீ வச்சுட்டு கொஞ்சம் எரிய விட்டிங்கன்னா அதுலேருந்து சாம்பல் கிடைக்கும். நான் வந்து ஒயிட் கலர் பேப்பர் எரிச்சதுனால எனக்கு சாம்பல் வந்து லைட் கலரில் இருந்தது. ஸோ இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸில் கலக்கும்போது எனக்கு ஆஷ் கலர் வந்து கிடச்சிது. இதே இது உங்களுக்கு பிளாக் கலர் வேணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர்லாம் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் எரித்து அதோட சாம்பலில் பண்ணும்போது உங்களுக்கு பிளாக் கலர் நல்லா கிடைக்கும். அந்த பவுடரை வந்து டைரெக்டாக அப்படியே நம்ம அப்ளை பண்ணாமல் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரு இல்லைனா ஆஷ் கலர் ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் ப்ளஸ் ஒயிட் கலர் ரெண்டையுமே கலக்கும்போது நம்மளுக்கு பிங்க் கலர் வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா உங்களுக்கு ஒரு நல்லா பேபி பிங்க் அந்த மாதிரி ஒரு கலர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ
ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஹோம்மேடாக ரொம்ப ஈஸியாகவே ஒரு 3 மெத்தட்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.